கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இயேசுப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். இயேசுப்பா நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ நன்மையை ருசிச்சிருப்பீங்க. கர்த்தருடைய அன்பை நீங்கள் எவ்வளோ அழகாக பார்த்துருப்பீங்க. பல நேரங்களில் கர்த்தர் உங்களை எப்படி நடத்தியிருப்பார், அதை மறக்காதீங்க. நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரப்படுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த ஜீவ வார்த்தை மூலம் கூட தேவன் நிறைய நன்மைகளை உங்களுக்கு செய்திருப்பார். அதை மறந்துடாதீங்க, அதை ஞாபகப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நாமம் நிச்சயமாய் மகிமைப்படும். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவ வார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 34:16. தீமைசருடைய பேரை பூமியில் இராமல் அற்று போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. அதாவது தீமை செய்கிறவங்களுக்கு விரோதமாக கர்த்தர் இருக்கிறாராம். பாருங்களா, தீமை செய்கிறவங்களுக்கு விரோதமாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு விரோதி அல்ல, சிநேகிதர், நம்ம நேசிக்கிறவர். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்காக பிதாவில் அனுப்பப்பட்டாருன்னா, நம்ம மேலே வைத்த அன்பு. நாம் அழிந்து போகக்கூடாது, பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு நம்முடைய ஆத்மா நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒரே குமாரனை சிலுவைக்கு அனுப்பி இரத்தம் சிந்த வைத்தார். அவ்வளோ அன்புள்ள ஆண்டவர். அதே நேரம் நம்ம தொடர்ச்சியாக தீமை செய்துட்டு இருப்பேன்னா தீமை செய்கிற விரோதமாய் கர்த்தர் மாறுகிறார். இப்போ நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வந்திருக்கலாம், இயேசுப்பா நம்பி வாழ்ந்துட்டு இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாக இப்போ சில தொடர்ந்து தீமை செய்துட்டு இருக்கலாம். அங்கே மேலே ஆண்டவர் விரோதமாக தான் இருக்கிறார், ஒரு விரோதியாக தான் இருக்கிறார். நீங்கள் மறந்துடக்கூடாது. சில வேளையில் நீங்கள் நினைக்கலாம், ஏன் இவ்வளோ நாள் ஆண்டவர் அவங்களை விட்டு வச்சிருக்காருன்னு. தேவன் ஞானம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அவர் பொறுமையாக தான் எல்லாவற்றையும் செய்வார். கால அவகாசம் கொடுப்பார், ஏற்ற காலத்தை செய்வார். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. நம்ம நினைப்போம் இன்னைக்கெல்லாம் முடிஞ்சிடணும், எல்லா பிரச்சனையும். அப்படி இல்லை. நம்முடைய அறிவு அவருக்கு கிடையாது. நம்மளோட பெரிய அறிவு உள்ளவர், பெரிய ஞானம் படைத்தவர். நமக்கே ஞானம் புத்தி அவரிடத்துல வருது, அவர் நடத்துவார். அதனால் தீமை செய்கிறவங்களுக்கு விரோதமாக தான் ஆண்டவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி. தீமை செய்கிறவங்களுக்கு விரோதமாக நீர் இருக்கிற நாங்கள் பார்த்தோம். நாங்களும் தீமை செய்யாமல் வாழ கிருபத்தாரும். ஆண்டவரை உமக்கு பயந்து வாழ எங்களுக்கு கிருபத்தாரும். எங்களுக்கு விரோதமாக யார் தீமை செய்தாலும் நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக இருக்குன்னு நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால் நாங்கள் உண்மையே சார்ந்து வாழ கிருபைத்தாரும். இதை பிறந்த நாளை காண்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை அவங்களை சூண்டு கொள்ளட்டும், பெரிய சாட்சிகளாய் மாறட்டும். திருமண நாளை காண்கிற எல்லாரையும் வாழ்த்துகிறேன். எல்லா குடும்பத்தையும் வாழ்த்துகிற ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்ப போகிற எல்லாருக்குமே அற்புதம் செய்து சாட்சிகளாக எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.